வெல்கம் டு வேதாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி மீன் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வடகம், வெந்தயம் ரெண்டும் ஒரு ஸ்பூன் கலந்து வச்சுக்கோங்க. சாம்பார் வெங்காயம் 100 கிராம், பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸு நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, பச்சை மிளகாய் ஒரு 6-7 பச்சை மிளகாய், கொஞ்சம் பழுத்ததாக பச்சையாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், கலந்து வச்சுக்கோங்க. தக்காளி 4 நறுக்கி வச்சுக்கோங்க. புளி எலுமிச்சை அளவு, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காயும் சோம்பும் அரைக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுக்கோங்க. மாங்காய் 1 நறுக்கி வச்சுக்கோங்க. நாம் இன்றைக்கி மீன் குழம்புக்கு முயல் பாறை மீன் போட போகிறோம். அதுக்கு இங்கிலீஷில் கிங்ஃபிஷ்னு சொல்லுவாங்க. 1 கிலோ மீன் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அடுப்பில் மண் சட்டி வச்சுருங்க. வச்சுட்டு எண்ணெயை விடுங்க. இப்படி எண்ணெய் காஞ்சோன்னே கறிவடகமும் வெந்தயமும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை 2த்தையும் போடுங்க. போட்டு பொரிஞ்சு வரும். இது பொரிஞ்சு வாசம் வரும்போதும் சாம்பார் வெங்காயம் போடுங்க. கருவேப்பிலை, சாம்பார் வெங்காயம் ரெண்டும் போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவையும் போட்டுடுங்க. போட்டு பச்சை மிளகாவும் வெங்காயமும் சேர்ந்து வதங்கி வரணும். பச்சை மிளகா வதங்கும் போது நல்ல ஒரு வாசனையும் வரும். தக்காளியும் போடுங்க. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கி வரணும். நல்லா வதங்கி பச்சை வாசனை போக வதங்கி சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மிளகாத்தூள், தனியாத்தூள், கருவேப்பிலையெல்லாம், தக்காளிலாம் போட்டு கரைச்சி வச்சுருக்க தண்ணியை எடுத்து ஊற்றிடுங்க. புளி தண்ணியை புளியோடு சேர்ந்து எல்லாம் சேர்ந்து கலந்து நல்லா கொதித்து வரும்போதும் தேங்காய் சோம்பு அரைச்சதையும் விட்டுடுங்க. குழம்பு ஒரு 15 நிமிஷம் கொதிக்கணும். நல்லா கொதித்த பிறகு பச்சை வாசனை போனோன்னு தேங்காய் விடுங்க. தேங்காய் விட்டு மாங்காய் போட ஆரம்பிச்சிருங்க. மாங்காவும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. எல்லா மாங்காவும் போட்டுடுங்க. பார்த்திங்கன்னா மாங்காய் நல்லா வெந்து வந்திருக்கும். கலந்து விட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்திருக்கும். மாங்காய் வெந்துருச்சு. நம்ம இப்போ முயல் பாறை மீன் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். அதை பரவலாக எடுத்து போடுங்க. பரவலாக எல்லா பக்கமும் பரவலாக எடுத்து போடுங்க. இந்த மீன் குழம்புக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். முயல் பாறை மீன் போட்டு இப்போ நம்ம கரண்டியால் கலந்து விடணுமே. அப்புறமா குழம்பு கொதிச்சோன்னு நம்ம மீன் வெந்தோன்னு நம்ம கலர முடியாது. அதனால நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டு போட்டு நல்லா நிறவி விட்டுட்டு மூடிடுங்க. மீன் போட்ட பிறகு நம்ம 5 நிமிஷம் தான் கொதிக்க விடணும். சிம்மில் வச்சே கொதிக்க விடணும். கொதிக்க வச்சிங்கன்னா எண்ணெய் மிதக்கும். குழம்புல பாருங்கள், எண்ணெய் மிதச்சுன்னா எல்லாமே வெந்துருச்சு. இப்போ நம்ம சூடான சாதம் எடுத்து மீன் குழம்பு விட்டு மாங்காய் போட்டு அந்த பச்சை மிளகாய் வாசனையோடு மீன் குழம்பு சாப்பிட அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். முயல் பாறை மீன் குழம்புக்கு ருசியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேதாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.